ராவண்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்டு வரணும்னு பண்ண படம். ஒவ்வொரு படம் பண்ணும்போது அதான் நோக்கம், வந்து போன படத்துலேருந்து சாயல் இல்லாமல் வெளியே வந்து வேற மாதிரி செய்யணும்னு ஒரு விருப்பம். நல்ல புதுசாக இது வரைக்கும் பண்ணாத ஏரியாஸ்க்கு போகிறது தான். சாரி, லவ் டுவர்ட்ஸ் அந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பாயிண்ட்ல அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது? அது எந்த பாயிண்ட்டுக்காக இந்த மூவி, இந்த தீம் அப்படின்னு? இல்லை, இது ரொம்ப எசென்ஷியல், எல்லா கிளாசிக்ஸும் பேஸ் பண்ணப்பட்ட தீம் இல்லைங்களா. வந்து ஒரு சேட்டனுக்கும் சன் ஆஃப் கிரைஸ்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர், குட் அண்ட் ஈவிலுக்கு நடுவில் நடக்கிற ஒரு போர். தட் ஒரு சேட்டனுங்கிற ஒரு வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல், அவனும் ஏஞ்சல் ஆகக்கூடிய ஒருத்தன், ஃபாலன் ஏஞ்சல் ஆகி இந்த தீமைக்கு உச்சத்துக்கு போய் அது கடவுள் பாதம் போறது ஈஸியர், சேட்டன் பாதம் போறது கஷ்டம்ங்கிறது தான் வந்து பேஸா வச்சுட்டு பண்ண போடுவாங்க. இதுல வந்து இந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ஒரு டோட்டலி ஒரு தூய்மையை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு இன்னசென்ட் ஏஞ்சல் that she comes in. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் செட் பண்ணியிருக்கேன். இந்த பிஎஸ் வந்து இந்த சேட்டன், இந்த தேவதை, அப்புறமா இந்த லவ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இது இந்த கிறிஸ்டியானிட்டியில் அதிகம் இருக்கிறதுங்கிறதுனால இந்த பேஸ் கிறிஸ்டியன் பீப்புள், கிறிஸ்டியன் கேரக்டர்ஸாக இருந்ததா இல்லை அதுக்கு இது வந்து எப்படி வேணா எதுல வேணா பேஸ் பண்ணலாம். நன்மையும் தீமைக்கும் நடுவில் நடக்கிறப்போ ஒரு எந்த செட்டப்ல பண்ணாலும் அது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து மனித பிறவிலே இருக்கிற ஒரு இது ஒரு ஃபிஷிங் வில்லேஜ்ல செட் பண்ணதுனால இதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் பேக் ட்ராப்பும், அதுல வந்து ரொம்ப கிளியரா அந்த லைன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சேட்டன் ஒரு சன் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கிறதுனால அதுல வந்து ரொம்ப கிளீனா அந்த இதை கொண்டு வர முடியுது. இந்த கதாபாத்திரம் அதோட கொள்கை எல்லாத்தையும் கொண்டு வர முடியுது. லூசிஃபர் அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு சார், அது அர்ஜுன் வந்து சர்ச் விட்டு வெளில போவார். ஸோ அதுதான் நான் அது வரைக்கும் தான் அந்த கதை அப்படின்னு நினைச்சது. பட் கடைசி வரைக்கும் அது டிராவல் ஆகிட்டு வந்துச்சு. நடுவில் அந்த லவ் ஸ்டோரி வேறு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸே இதை வச்சு எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை, லவ் ஸ்டோரி அது அதோட இன்டெகிரல் பார்ட், அதோட வேரியேஷன் தான். அவர் ஒரு ஃபாலன் ஏஞ்சல், அவர் ஒரு பியூரா ஒரு அந்த ஏஞ்சல் கிட்டேருந்து வந்த ஒரு அப்சல்யூட் பியூர் ஏஞ்சல் இன்னொன்னு. ஸோ நன்மைங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் எங்க என்ன பண்ணாலும் திருப்பி திருப்பி முளைச்சிட்டே இருக்கும். அது நம்மளே தடுக்கணும்னு நினைச்சாலும் அது வந்துட்டே இருக்குங்கிற ஒரு ஹோப் தான். இட்ஸ் அ பாசிட்டிவ் அவுட்லுக், பாயிண்ட் ஆஃப் லைட் இருந்தால் கரெக்ட். தேர் இஸ் ஆல்வேஸ் ஹோப் and there is always goodness. Even in the darkest soul there will be light inside. அதான் அந்த ஜெயமோகன் இன்னுமே ராவா கொண்டு போகக்கூடிய டைலாக்ஸ்ல அவருடைய நாவல்ஸ் எல்லாத்துலயுமே. அண்ட் அதுல ஏதாவது ஃபில்டர் ஆயிருக்கா இல்ல வந்து அவர் எழுதி கொடுத்ததா? அப்படியே வந்து அப்படி இல்லைங்க, சினிமாங்கிறது வேற மீடியா இல்லைங்களா. இதுல வந்து ஜெயமோகன் கான்ட்ரிபியூஷன் குவைட் சப்ஸ்டான்ஷியல். இதுல வந்து அவர் வந்து கூடவே எழுதின் போது எல்லாம் இருந்தார். ஸோ அவர்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் சினிமாங்கிறது ஒரு வேற ஒரு லாங்குவேஜ், அதுக்கு வேணுங்கிற தர்மமும் இன்னொன்று இருக்கு. சில சமயம் இந்த ரா வார்த்தை தான் தேவைங்கிறது இல்லை, ஒரு விஷுவல் அதோட ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும்னா விஷுவலுக்கு போவோம். மியூசிக் அண்ட் சாங்ஸ் இன்னொரு முறை வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு படத்துலையும் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கு உங்களுடைய அந்த 3 பேருடைய காமெடி. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து என்ன மாதிரி ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னா இது ஏன்னா இந்த கதை இந்த மாதிரி பேஸ் இருக்கிறதுனால இதுக்குள்ள யோசிக்க வேண்டியிருக்கு. இதுக்குள்ள யோசிக்கும் போது ரஹ்மான் வந்து ஒரு கன்வென்ஷனலா கிளிஷேடா இந்த பேக்ராப்க்கு இதுதாங்கிறது இல்லாம அதை தாண்டி ஒரு ஸ்டெப் வெளியே வைக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு அவருக்கு. அவர் கொஞ்சம் லேட்டரலா திங்க் பண்ணக்கூடியவர். ஸோ ஒரு காஸ்பல் கைண்ட் ஆஃப் மியூசிக்கை வந்து ஒரு லவ் சாங்ல பண்ண முடியும் காட்டினவர். ஸோ தமிழ்ல ஐ திங்க் நம்மளாம் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். வந்து வரிசையா MS விஸ்வநாதன் இருக்காரு, அப்புறம் வந்து இளையராஜா இருக்காரு, அதுக்கப்புறம் ரஹ்மான், வரிசையா ஒரு 30-40 வருஷமா நமக்கு வந்து மியூசிக் பஞ்சமே கிடையாது. we have had the best music in India, தமிழ்நாட்டில் மட்டும்தான். and we are lucky today that we have all 3 of them living with us. இந்த நேட்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு சார். அந்தமான் போறது அண்ட் வேற வேற லொகேஷன். நான் வந்து அந்தமான் உங்களுக்கு முன்னாடி யாரும் சொல்லன்னு வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சிருக்காது. நேட்டிவிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கடற்கரையில ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம். அந்த கதை சொல்ற இடம் வந்து கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த பொண்ணு வர்ற இடம் அது வந்து அந்த படத்துல அந்த பொண்ணு கேரக்டர் ஒரு பியூரா ஒரு ஏஞ்சலிக்கா வர ஒரு கேரக்டர்.
மற்ற கதையெல்லாம் ஒரு ஒரு அழுக்கான ஒரு வயலண்டான சீஷோர்ல நடக்கிற கதை. இந்த பொண்ணும் அவ கூட வர தூய்மையும் சேர்ந்து விஷுவல்ல வரணும். ஸோ அவ வர போர்ஷன் வந்து இதை தாண்டி ஒரு ஸ்லைட்லி எலிவேட்டட், ஸ்லைட்லி போயட்டிக், ஸ்லைட்லி ஹெவன்லியா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஜென் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால வந்து வி சர்ச் ஃபார் அ பிளேஸ் விச் இஸ் ஸ்லைட்லி நிறைய கால் தடம் படாத இடமா, ஒரு பியூரிட்டியோட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இடமா அர்த்தம். அதுல வந்து மினிமல் தான் எடுத்திருக்கோம், இல்ல ஜாஸ்தி கிடையாது. ஸோ அதே சீஷோர்ல வேற ஒரு கலர் காட்டணும். கடல்னு படத்துக்கு பேர் வச்சுட்டு அது வேரியஸ் மூட்ஸ் ஆஃப் த சீ காட்ட வேண்டியிருக்கு. இது வந்து வெறும் ஒரு இடத்துல எடுத்த சீ மட்டும் இல்லை, இது மெட்ராஸ்லயும் எடுத்திருக்கோம், அங்கேயும் எடுத்திருக்கோம், ராமேஸ்வரத்துலயும் எடுத்திருக்கோம், ஒரு 4-5 இடம். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா அப்ப சொல்லுங்க ஏன் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னு கேட்பீங்க. பட் ஆனா அது வந்து எதுக்காக பண்றோம்னா வந்து அந்த எடுக்கிற இடமும் ஒரு கதை சொல்லணும். வெறும் நான் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு ஒரே ஒரு இடத்துல தான் எடுப்பேன், அங்கதான் நடக்குது கதைன்னு நினைச்சேன்னு வச்சுக்காங்க, அது டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடக்கூடாது. விஷுவல் வந்து லொகேஷன் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூல். ஸோ அதையும் யூஸ் பண்ணோம்னு ஆசை. சாத்தான்ங்கிற கேரக்டர் அர்ஜுனுடைய டைமென்ஷன் வேற ஒரு டைமென்ஷன். முதல்ல அந்த கேரக்டருக்கு அர்ஜுன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்து அது உங்களுடைய ஆடிஷன் மூலமா ஃபைனலிஸ்ட் பண்ண கிடைச்சாரு இல்லைங்க. ஒரு கேரக்டர் எழுதும் போது அதுக்கு யாரு கரெக்டா இருக்கும்னு தோணி அது வந்து அந்த ஆர்டிஸ்ட் கூட பேசி அவங்களுக்கும் அதுல வந்து பண்றதுக்கு அந்த மாதிரி படம் பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுன்னா தான் ஒர்க் பண்ண முடியும். அதுல வந்து 2 பேரோட ஒர்க்கும் இருக்கு. அது வந்து அவர் வந்து ஏன்னா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீரோயிக்கா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் பண்றதுக்கு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னால என்ன பண்ணாலும் என்னால அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ அவர் வந்து he was willing to go to any distance. ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் வந்து ஒரு அளவுக்கு கிளியரா எச் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இவங்க கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணீங்க? யாரையும் கௌதம் கார்த்திக்கும். ஆமா, கௌதம் இது வந்து முதல்லயே வந்து என்ன தோணுச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து புதுமுகம் தேவைப்படுதுன்னு தோணுது. ஏன்னா அந்த 2 கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மெயில் கேரக்டர்ஸ், 2ம் டிஃபைன்டா எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இது 2 புதுமுகம் தேவைப்பட்டது. அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டு ஊண்டட் சோல்ங்கிற ஒரு பையன் அதை தாண்டி எப்படி வெளியே வரான், வந்து ஒரு பாதை கண்டுபிடிக்கிறாங்கிற கதைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ஆக்டரா இல்லாம ஒரு புதுசா இருக்கணும்னு தோணுச்சு. அப்படி இருக்கும்போது முதல் நான் பார்த்த அந்த கேரக்டர் தாமஸ்க்கு பார்த்த முதல் பையன் வந்து கௌதம் தான். அது கார்த்திக் கூட்டு வந்தாரு. உள்ள நுழையும் போதே வந்து கரெக்டா இருந்த மாதிரி நான் நினைக்கிற ஏஜ் இருந்தது, அந்த ஹைட் இருந்தது, ஒரு ரியலிஸ்டிக் லுக் இருந்தது. அவர்கிட்ட என்ன வந்து வெள்ளையா இருந்தார் கொஞ்சம். ஸோ அவர் வந்து சன் டேன் பண்ண வேண்டிய இருந்தது. நிறைய நாளைக்கு கடலுக்கு அனுப்பிச்சோம் கட்டுமரத்துல. ஸோ அதெல்லாம் தான் பண்ண வேண்டி இருந்தது. பட் ஆனால் அது எடுத்தோடனே அவர் வந்து கரெக்டாக இருந்துட்டார். ஸோ நாங்கள் 2-3 டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம் அவருக்காக. பட் படம் பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது இது வந்து அவரோட முதல் படம்னு தோணவே தோணாது. இந்த சீனியம் நான் வந்து ஒரு சீசன் ஆக்டர்கிட்ட என்ன சொல்வேனோ அந்த மாதிரி தான் அவரையும் டீல் பண்ணியிருந்தேன். ஜாஸ்தி வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போக தேவையே இல்லை. வந்து ஹார்ட் ஒர்க்கிங், இன்டெலிஜென்ட், இது 2 இருந்ததுனாலே ஒரு இன்ட்ரெஸ்டும் இருந்ததுன்னா ஆக்டிங் நல்லா ரியலிஸ்டிக்கா ஆக்டிங் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே வந்து ரொம்ப ஈஸியா வந்துடுது. கிளைமேக்ஸ் அவங்க ஒட்டுமொத்த பாவத்தையும் கழுவுற மாதிரி சிம்பாலிக்கா கடல், தண்ணி, மழை இது 3 மிக்ஸ் பண்ணிருக்கோம். சிம்பிள் ஆஃப் அப்படியே பியூரிட்டி. இட் இஸ் வாஷிங் அவே. அண்ட் இது அந்த கொந்தளிப்பு, அந்த டர்மால் ஒரு எனி கிளாசிக்கல் ஃபார்ம்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கதை, அது வந்து ஒரு ஹைட்டன்ட் எமோஷன்ல முடிய வேண்டியிருக்கு. இது வந்து ஜெயமோகனும் எழுதும்போதுன்னு சொல்லி பேசியிருந்தோம். எனி அந்த என்ன படம் கிட்டத்தட்ட அந்த மோல்டில் இருக்கிறதுனால வந்து we needed something which will make it dramatic, make it epic. அண்ட் அதுக்கு வந்து நடுக்கடல், அதோட கொந்தளிப்பு, அதோட சேஞ்ச், அதுல வர மெயின் சேஞ்ச் ஆஃப் அ கேரக்டர். 2 பேர் அப்படியே மாறுறாங்க. ஒன்னு வந்து கௌதம் மன்னிக்க கத்துக்கிற இடம் அது. அதே மாதிரி அர்ஜுனோட டிஃபீட் ஆக்செப்ட் பண்ணிக்க, சேட்டனோட டிஃபீட் ஆக்செப்ட் பண்ணிக்கிற இடம். ஸோ அது 2த்துக்கும் வந்து பிளாட்ஃபார்ம் ஒண்ணுன்னா அது வந்து ஒரு ஹைட்டன்ட் பொசிஷன்லாம் பண்ண முடியும்.
உங்க எல்லா படங்களிலுமே காதல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. காதல் எப்படி டிஃபைன் பண்றீங்க? நான் எதுக்குங்க டிஃபெண்ட் பண்ணுவேன், இது வேற வம்பா. படம் அதுக்கு தானே இல்ல. ஐ திங்க் லவ் இன் எனி ஃபார்ம். இந்த காதல்ங்கிறது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வயசுல வர்றது மட்டும்தான் காதலுங்கிறது இல்ல. இதுல வந்து நாம் எப்படி தெரிஞ்ச சின்ன பையனுக்கும் அந்த பிரீஸ்டுக்கும் நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது ஒரு காதல். அது வந்து ஃபர்ஸ்ட் அவன் கோவம் அவனை ரிபல் பண்ணி அவனை தாண்டி மீறி அவன் மேல அவன் அன்பு வச்சு அவனை வந்து ஒரு குருவா ஒரு ஃபாதரா பார்க்க ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு காதல் கதை தான் என்ன பொறுத்தவரை. அதே மாதிரி எனி ரிலேஷன்ஷிப், ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்லாட்டி மதர் அண்ட் டாட்டரா இருக்கலாம், ஃபாதர் அண்ட் சன்னா இருக்கலாம், இல்ல பாய் அண்ட் கேர்ளா இருக்கலாம். எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல். ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு, அதுக்குள்ள இருக்கிற டிராமா, அதுக்குள்ள இருக்கிற அப் அண்ட் டவுன் எல்லாம் வந்து சினிமாக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும்.